தோல்வி பட இயக்குனரின் அடுத்த படைப்புன்னு சொல்லுவது தான் என்கிட்ட ஆரம்பிக்க சார் என்கிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிறோம் நாங்கள் இல்லை தம்பியை வந்து தம்பி வந்து நல்லவர் வல்லவர் தான் சொல்லுவோம். ஒரே நிமிஷம் அண்ணா அண்ணா அவர் பற்றி தெரியல உங்களுக்கு பழகுனது இல்லை. ஆனால் சாரோட பழகும்போது தெரியுது அவருக்குள்ள இருக்கிற ஒரு அறிவு இருக்குது. அந்த அறிவு வந்துட்டு நிச்சயமாக வந்துட்டு அடுத்த படத்தின் மூலம் இந்த மஞ்சள் வீரன் படத்தில் ஃபுல்லாக வந்து மக்களுக்கு அவர் மீது உள்ள பார்வையே மாறும். கேன்சல் ஆனக்கூடிய காரணம் ஒன்று இருக்கும்ல, இதனால எனக்கு கேன்சல் ஆச்சு. இப்போ தம்பியோட என் கூட பயணிக்கிற அந்த சூழ்நிலைக்கு ஒத்து வரலன்றதுனால கதாநாயகனை வேறு கதாநாயகனை மாத்திரம் சார். நம்மளோட பயணிக்கின்ற சூழ்நிலைகளும் நேரமும் ஒத்து வரல சார். இவ்வளோ தூரத்து காலையிலே ஒரு ப்ரெஸ் மீட் வச்சுருக்கோம். நீங்கள் ஒரு தகுந்த ரீசன் சொன்னால் மட்டும்தான் அந்த ரீசன்னால் இப்போ பண்ண முடியும். ஓகேவா? நீங்கள் வந்து காலமும் நேரமும் ஒத்து வரலன்னு சொன்னால் அவருடைய காலம் நேரம் ஒத்து வரலையா, இல்லை உங்களுடைய காலம் நேரம் ஒத்து வரலையா? இரண்டு பேருடைய காலமும் நேரமும் ஒத்து வரவில்லை சார். ஷூட்டிங் வரலைன்னு நாங்கள் நினச்சிக்கலாமா? படம் ஷூட்டிங்கு முன்னாடியே நம்ம கூட பயணித்து இந்த கடையோட ட்ராவல் பண்ணுறதுக்கான சூழல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். தம்பிக்கு இன்னொரு சில வேலைகளும் இருந்ததுனால அதையும் பார்த்துட்டு இதுவும் வந்ததுனால கொஞ்சம் இது பண்ண முடியல சார். மொட்டையாக சொல்லக்கூடாது எந்த வருத்தம் இருக்கான்னு சொல்லி. எந்த சூழ்நிலை வந்தாலும் ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் உள்ள ஒருவனுக்கு வருத்தம் இருக்காதுன்னு சொல்கிறேன். மஞ்சள் வீரனில் லாஸ் கிடையாது சார், படத்தில் மாஸ் தான் இருக்குது சார். தீபாவளி அன்னைக்கு பட்டாசு வெடிச்சா தான் சார் அது மாசாக இருக்கும். ஆக மொத்தத்தில் நீங்கள் முக்கியம் இல்லை, ஒரு ஹீரோ முக்கியம் இல்லை. வாங்க சார். அதெல்லாம் இல்லை சார், காலப்போக்கில் எல்லாமே மாறும் சார். லாஸ்ட் வரைக்கும் தம்பியை பற்றி எதுவுமே பேசுகிறாப்புல ஐடியாவே இல்லையா? நான் படத்துக்காக தான் பிரியணும் வழிய மனதார தம்பி விட்டு நான் பிரியவே இல்லை சார். தம்பி வந்து மன ரீதியாக நம்மளை விட்டு பிரியறதுக்கு மனநிலை கிடையாது. நான் தான் கொஞ்சம் விளக்குறேன் சார். ஆமாம் சார். இந்த உங்கள் சைடில் ஏதோ தப்பு இருக்குன்னு அர்த்தமா? தப்பு இல்லை சார். இப்போனா வந்து என் கதைக்கு தம்பி வந்து ஆப்டாக இல்லாத காரணத்தினால நீங்கள் வந்து தம்பியை வச்சு மூவி பண்ணலை. அப்போனா உங்கள் மேலே தப்பு இல்லை, தம்பி மேலே தப்பு. நான் வந்து சார் கூட வந்து ஒரு என்ன முதல் அறிமுகமாக எப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவிகா பூங்கா படத்தை பற்றி என்கிட்ட சொல்கிறாரு. என்னை ஃபஸ்ட்டு அப்ரோச் எப்படின்னு பார்த்தீங்கன்னா தோல்வி பட இயக்குனரின் அடுத்த படைப்புன்னு சொல்லுவது தான் என்கிட்ட ஆரம்பிக்க சார் என்கிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிறோம் நாங்கள். ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டு சாரை பற்றி நான் இப்போ ஃபுல் ட்ரோல் பார்ப்பேன். எல்லாம் கலாய்க்கிறது, இந்த வீடியோ யூடியூப் சேனல் இது பண்ணி ட்ரோல் பண்ணுறது எல்லாம் கலாச்சி வீடியோ போட்டுருந்தாங்க. ஆனால் சாரோட பழகும்போது தெரியுது அவருக்குள்ள இருக்கிற ஒரு அறிவு இருக்குது. அந்த அறிவு வந்துட்டு நிச்சயமாக வந்துட்டு அடுத்த படத்தின் மூலம் இந்த மஞ்சள் வீரன் படத்தில் ஃபுல்லாக வந்து மக்களுக்கு அவர் மீது உள்ள பார்வையே மாறும். எப்படி மாறும்னா எல்லாம் சாதாரணமாக வந்து அவர் வந்து என்ன கலாய்க்கிறதுக்கும் இதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க, நக்கலாக சிரிக்கிறாங்க, போகிறாங்க வராங்க. ஆனால் அதில் அவர்கிட்ட வந்து மிகப்பெரிய அறிவு இருக்குது. அதை நான் கூட இருந்து சில விஷயங்களை நான் பார்த்துருக்கேன். அதனால சொல்கிறேன் இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றியாகும். இந்த படத்தில் நீங்கள் என்ன ரோல் பண்ணுறீங்க? இந்த படத்துக்கு வந்து சாரோட பார்ட்னராக இருக்கிறேன். நான் பார்ட்னராக இருக்கிறேன். ஆமாம், பார்ட்னராக கோ ப்ரொடியூசர் வீரன் படத்தில் கோ ப்ரொடியூசர் ஆகிறேன். ஆமாம் சார். ஆரம்பிக்கும் போதே வந்து கிராண்டாக சூப்பராக ஆரம்பிச்சிங்க. என்ன நடந்துச்சு சிம்பிளாக சொல்லுங்க சார். என்ன நடந்துச்சு சிம்பிளாக ஓப்பன் பண்ணா சார். சரிங்க சார், நானே பிடிச்சிக்கிறேன். சரிங்க சார். இல்லை சார், பட வேலைகள்லாம் சூப்பராக போய்ட்டுருக்கு. இப்போ தம்பியோட என் கூட பயணிக்கிற அந்த சூழ்நிலைக்கு ஒத்து வரலன்றதுனால கதாநாயகனை வேறு கதாநாயகனை மாத்திரம் சார். நம்ம கேன்சல் ஆனக்கூடிய காரணம் ஒன்று இருக்கும்ல, இதனால எனக்கு கேன்சல் ஆச்சு. இடைப்பட்ட நாட்களில் ஒன்றுமே ஆகலை சார், அதனால தான் இதானது சார். ஒன்றுமே ஆகாதனால வந்து இந்த ஹீரோ வேண்டாம் நீங்கள் சொல்லிட்டீங்களா? அப்படி இல்லை சார், நம்மளோட பயணிக்கின்ற சூழ்நிலைகளும் நேரமும் ஒத்து வரல சார், அதுதான் காரணம் சார். சூழ்நிலையும் நேரம்னா எப்படிப்பட்ட நேரமாக இருக்கும் நீங்கள் சொல்கிறீங்க? ஏன்னா அவர் ப்ராசஸ் போயிட்டே இருக்குது, உங்களுடைய ப்ராசஸ் போயிட்டே இருக்குது. ஆனால் காரணம் மட்டும்தான் இப்போ நாங்கள் இவ்வளோ தூரத்துக்கு காலையிலே ஒரு ப்ரெஸ் மீட் வச்சுருக்கோம். நீங்கள் ஒரு தகுந்த ரீசன் சொன்னால் மட்டும்தான் அந்த ரீசன்னால் இப்போ பண்ண முடியும். ஓகேவா? நீங்கள் வந்து காலமும் நேரமும் ஒத்து வரலன்னு சொன்னால் அவருடைய காலம் நேரம் ஒத்து வரலையா, இல்லை உங்களுடைய காலம் நேரம் ஒத்து வரலையா? இரண்டு பேருடைய காலமும் நேரமும் ஒத்து வரவில்லை சார். ஷூட்டிங் வரலைன்னு நாங்கள் நினச்சிக்கலாமா? இயக்குனர் கூப்பிட்டு ஷூட்டிங் வராத சூழ்நிலையால் நீங்கள் அவரை வேண்டான்னு சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கலாமா? அது போலலாம் தம்பி வந்து பண்ணது கிடையாது. படம் ஷூட்டிங்கு முன்னாடியே நம்ம கூட பயணித்து இந்த கடையோட ட்ராவல் பண்ணுறதுக்கான சூழல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். தம்பிக்கு இன்னொரு சில வேலைகளும் இருந்ததுனால அதையும் பார்த்துட்டு இதுவும் வந்ததுனால கொஞ்சம் இது பண்ண முடியல சார். அந்த வருத்தம் இருக்கா? ஒரு ஹீரோக்கு ஸ்கிரிப்ட் சொல்லியிருக்கீங்க, இல்லைன்னு சொன்னாங்க, அவரோட காலம் நேரம் ஒத்து வரலை, அதனால் விட்டுன்னு சொல்லு, ஆனால் வருத்தம் இருக்கா? எது வந்தாலும் ஏற்றுக்கொண்டு செல்கின்ற மனநிலை உள்ள ஒருவனுக்கு எந்த வருத்தமும் இருக்காது சார். இல்லை, மொட்டையாக சொல்லக்கூடாது எந்த வருத்தமும் இருக்கான்னு சொல்லி. எந்த சூழ்நிலை வந்தாலும் ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் உள்ள ஒருவனுக்கு வருத்தம் இருக்காதுன்னு சொல்கிறேன்.
அந்த மனப்பக்குவம் வந்து இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் ஆயிருக்கீங்க. ஆனால் ஒரு ப்ரொடியூசராக 4 காசு போட்டு மூவி பண்ணணும், எத்தனையோ ப்ரொடியூசர்ஸ் வராங்க வைக்கிறாங்க. இந்த மாதிரியான நபர்கள் வந்து காலமும் சூழ்நிலையும் எங்களுக்கு இல்லைன்னா இப்படி கேன்சல் ஆகிறது வந்து எவ்வளோ தூரத்துக்கு ஒரு 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 பெரிய மைனஸாக இருக்கும். ஒரு ப்ரொடியூசருக்கு எவ்வளோ பெரிய மைனஸாக இருக்கும். ஹீரோவுக்கு வந்து இப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு படத்தோட ஒரு ஹீரோ வந்து ஆக்ட் பண்ணல, அந்த படம் கேன்சல் ஆனதே வந்து ஹீரோவுக்கு பெரிய பாதிப்பு தான். ஒரு டேரக்டருக்கு பெரிய பாதிப்பு, ஒரு ப்ரொடியூசருக்கு பெரிய பாதிப்பு. அதை ஏன் நீங்கள் ஓப்பனாக சொல்ல மாட்டீங்க? மறைச்சு தம்பி அவர் இவருன்னு சொல்கிறீங்க. ஓப்பனாக சொல்லிக்கலாம்ல. ஏன் சார் செட் ஆகலை, அவங்களுக்கு எனக்கு டேம்ஸ் செட் ஆகலை, உடனே நாங்கள் வரோம். அவர் எப்போ பார்த்தாலும் பைக்குன்னே இருக்கிறோம். மைக்கு கொடுங்க சார். அதுதான் நான் முதல் ப்ரெஸ் மீட்லேயே சொன்னேன். நான் அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து திருமணம் செய்கின்ற கணவன் மனைவி கூட சூழ்நிலையால் டைவர்ஸ் கோர்ட்டுன்னு சொல்லி போகிறாங்க. நான் சொன்னேன் இல்லையா, சூழ்நிலைகள் தான் சார் சில நேரங்கள் வந்து பிரிவுக்கு காரணம். அதே சூழ்நிலைகள் மாறும்போது சேர்வதற்கும் காரணம் வரும். ஐயா லாஸ் இருக்கா? நம்ம மஞ்சள் வீரன் ஃபஸ்ட்டு ஓப்பனிங்லேருந்து லாஸ் இருந்து கட்டுங்க சார். ஃபோட்டோ ஷூட்டில் இருந்து ஆரம்பித்து மஞ்சள் வீரனில் லாஸ் கிடையாது சார், படத்தில் மாஸ் தான் இருக்குது சார். எந்த ஹீரோ வச்சு அப்புறம் ட்ரை பண்ண போகிறீங்க? கட்டுங்க சார். அதை வருகின்ற அக்டோபர் 15ஆம் தேதி மஞ்சள் வீரன் திரைப்படத்தின் புதிய கதாநாயகனை தங்களிடம் அறிமுகப்படுத்துகிறேன். ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் ஒன்று சொன்னீங்க, ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஸ் மீட் வச்சிங்க ஒரு 1 மந்த் ஒரு 6 மந்த்ஸ் முன்னாடி நினைக்கிறேன். ஒரு உண்மையான செய்தியோடு உங்களை மீட் பண்ணுறேன்னு சொல்லி, அந்த செய்தி இந்த செய்தி தானா? ஆமாம் சார், இந்த செய்தி தான் சார். அங்கேயே பேசியிருக்கலாமா சார்? அந்த ப்ரெஸ் மீட்டே பேசாமல் இதுக்கு ஒரு தனியாக ப்ரெஸ் மீட்? தீபாவளி அன்னைக்கு பட்டாசு வெடிச்சா தான் சார் அது மாசாக இருக்கும். சாதாரண நாளில் நம்ம பட்டாசு வெடிச்சுன்னா எல்லோரும் நம்மள ஒரு மாதிரி பார்ப்பாங்க சார். இப்போ யார் மாசு? நீங்கள் மாசா ஹீரோ மாசா? 2 பேருமே மாசுன்னு சொல்லக்கூடாது, யாராவது ஒரு ஆள் மாசு சொல்லணும். நான் மாசா ஹீரோ மாசானது முக்கியம் இல்லை, படம் மஞ்சள் வீரன் தான் மாசு சார். இல்லை, ஒரு மூவிக்கு வந்து ஹீரோ முக்கியமாக டேரக்டர் முக்கியம்? நல்ல கதையும் திரைக்கதையும் தான் முக்கியம் சார். அவன் கதையை விட யார் முக்கியம்? திரைக்கதை முக்கியம் சார். ஆக மொத்தத்தில் நீங்கள் முக்கியம் இல்லை, ஒரு ஹீரோ முக்கியம் இல்லை. வாங்க சார், மைக் நீட்டுங்க சார். இந்த திரைக்கதை கதை வசனம்லாம் வானத்துலேருந்து குதிக்காது சார், அதை ஒரு டைரக்டர் தான் எதிர்ப்பார் சார். இந்த மஞ்சள் வீரன் ஹேஷ்டாக் போட்டாலே வந்து அவர் டிடிகே வாசன் தான் வராரு. இன்னும் ஒரு ஹீரோவை வச்சு நீங்கள் மஞ்சள் வீரன் பண்ணுறீங்க வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து டிடிகே வாசன் தான் இருக்க போகிறாரு. ஸோ அந்த ஹீரோவுக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்கும்ல, என்னப்பா இது? அதெல்லாம் இல்லை சார், காலப்போக்கில் எல்லாமே மாறும் சார். வெற்றி நன்றி சார். வெற்றிகள் கொடுக்க ஒவ்வொருத்தங்களும் இடம் மாறி வருவாங்க சார். லாஸ்ட் வரைக்கும் தம்பியை பற்றி எதுவுமே பேசுகிறாப்புல ஐடியாவே இல்லையா? தம்பிக்கிட்ட குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது சார். நான் படத்துக்காக தான் பிரியணும் ஒழிய மனதார தம்பி விட்டு நான் பிரியவே இல்லை சார். படத்துக்காக தான் நான் பிரிகிறேன் சார். தம்பி ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட சொல்ல, நான் இந்த படத்தை விட்டு நான் வந்து போகிறேன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட தம்பி பண்ணல. தம்பி அது போல் எதுவும் சொல்லலை சார். என்ன காரணத்துக்காக பண்ணல? தம்பி வந்து மன ரீதியாக நம்மளை விட்டு பிரியறதுக்கு மனநிலை கிடையாது. நான் தான் கொஞ்சம் விலகிறேன் சார். ஆமாம் சார். இந்த உங்கள் சைடில் ஏதோ தப்பு இருக்குன்னு அர்த்தமா? தப்பு இல்லை சார், நம்ம சைடு பயங்கர டஃப் இருக்குது சார். டஃப் இருக்கான டஃப்டாக கேட்குறேன். அதான் என்னென்னா, பெரும்பாலான நாட்கள் நம்மளோட தான் பயணிக்கணும். இந்த கதையே உள்ளே ஏற்றிக்கிட்டு இந்த கதையோடு தான் வாழணும், இந்த கதையோடு தான் போகணும், இந்த கதையோடு தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம தம்பிக்கு மற்ற சில பல வேலைகளுக்குலாம் அதுக்குள்ளேயும் போயிட்டு வரதுனால நம்ம வந்து இப்போ ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒருத்தரை நம்ம வச்சு பண்ணுறோம் சார். நம்ம கூட இருக்கிற ஒருத்தரை அப்போனா வந்து என் கதைக்கு தம்பி வந்து ஆப்டாக இல்லாத காரணத்தினால நீங்கள் வந்து தம்பியை வச்சு மூவி பண்ணலை. அப்போனா உங்கள் மேலே தப்பு இல்லை, தம்பி மேலே தப்பு. தம்பி இந்த கதைக்கு ஆப்டாக இருக்குன்றதுனால தான் சார் அவ்வளோ பெரிய பூஜை போட்டேன். எப்படி சார் ஆப்டாக இல்லைன்றீங்க? தம்பியோட காலகட்டங்கள், அதாவது நீங்கள் சொல்ல காலமும் சூழல்னு சொல்லுங்க பார்த்தீங்களா, அவர் பைக்லேயே போகிறனால அவருக்கு சரியான ஒரு ஃபோக்கஸ் வந்து இந்த படத்தில் வந்து இல்லாதனால நான் சொல்லிக்கிறேன் சார், மைக்க நீட்டு இல்லாதனால தான் நீங்கள் பண்ணுறீங்களா? இல்லை சார், தம்பி பைக்கில் போயிட்டு இருக்கிறவங்க சொல்கிறீங்க. இப்போ தம்பி பைக்கே ஓட்டுறதில்ல சார், கார் ஓட்டுறாரா? அதை பற்றிய செய்தி தெரியல, நான் சரியாக பார்க்கல. அது காலமும் நேரமும் மட்டும்தான் உண்டு. உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை செய்த குற்றமில்லை, காலம் செய்த கோலமதி தானே அந்த பாட்டுக்கு. இந்த சாங் உங்களோட சிச்சுவேஷன் கரெக்டாக இருக்கும்ல? நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த சாங்கை டெடிகேட் பண்ணுறேங்க சார். டிடிகே வாசன் கிட்ட பேசணுமானா என்ன உங்களோட கருத்து என்ன சொல்லுவீங்க? கால சூழ்நிலையில் மீண்டும் ஒரு நாள் நானும் தம்பியும் சந்திப்போம். சார் கிட்ட டிடிகே வாசன் வச்சு நீங்கள் மூவி பண்ணலான்னு உங்களுக்குள்ள கேரண்டி இருக்கா? வருங்கால ப்ரொடியூசர்லாமா சார்? சூப்பராக பண்ணலாம் சார். தம்பி ஏற்கனவே ஒரு படம் நடித்து முடிச்சிட்டாப்புல. தம்பி ஏற்கனவே ஒரு படம் நடித்து முடிச்சுட்டு ஹீரோ நடித்து இப்போ ஆடியில் நினச்சி நடக்க போகுது. அடுத்து தொடர்ந்து 2-3 படங்கள் வந்து கமிட் ஆகிட்டாப்புல. கண்டிப்பாக அதெல்லாம் டிடி வாசனால் எந்த ஒரு இடர்பாடுகளும் வராது. டிடி வாசனை வச்சு பண்ணலாம். இல்லை, தம்பி வந்து நல்லவர் வல்லவர் தான் ஒரு நிமிஷம் அண்ணா
அவர் பற்றி தெரியல உங்களுக்கு பழகுனது இல்லை. ஆக மொத்தம் அனுப்புறீங்க ஒரு ஒரு பார்ட்னரு. அந்த விஷயம் எனக்கு தெரியும். இல்லை ஆக்சுவலாக என்ன விஷயம்னா, தம்பிகிட்ட வந்து இதுவரை நான் பழகினதில்லை. ஒரு தடவை மட்டும் ஃபோனில் சார் மூலியமாக ஃபோனில் பேசியிருக்கேன். அதுக்கப்புறம் எந்த ஒரு நேரில் மீட் பண்ண கிடையாது. சாரும் வந்துட்டு சார் சொன்ன விஷயம் தான் எனக்கு தெரியும். இந்த சூழல் சரியில்லை, அதனால் மட்டும்தான் படம் பண்ணலன்றது அதுதான் சார் என்கிட்ட சொன்னார். அதுவும் இல்லாமல் அந்த தம்பியை பற்றி நான் எனக்கு சரி அந்த யூடியூப் சேனலில் வீடியோ பார்த்துருக்கேன், போயிருக்கேன். அது மற்றபடி தம்பி நான் அறிமுகம் எனக்கு இல்லை. ஒரு கோ ப்ரொடியூசராக ஒரு பார்ட்னராக இருக்கிறீங்க, ஒரு ஹீரோவை வச்சு ஒரு மூவி பண்ண போகிறாங்க. இந்த ஹீரோ இப்பேற்பட்ட ஹீரோ ஒரு அப்சர்மெண்ட்டுக்கு ஒரு ஒரு நாலேஜ் கூட இல்லாமல் எப்படி சார் பண்ண முடியும்? அவர் வந்து நம்மளுடைய நம்பி எனக்காக தான் வந்தார். அவர் மற்ற யாரும் பார்க்கவே இல்லை. எப்படி அர்ஜுனனுக்கு கிளியோட கண்ணு மட்டும் தான் தெரிஞ்சுதோ, அதே போல் சாருக்கு என்னை மட்டும் தான் தெரிஞ்சுது. எனக்கு சாருக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு சாரை மட்டும்தான் பழக்கம். சார் எப்படின்னு வச்சிங்களேன், அவர் ட்ரோல் பண்ணுறது மட்டும்தான் எல்லாம் வெளியில் எல்லாம் உலகமே தான் பார்த்துருக்கு. ஆனால் நான் பார்த்த விஷயம் என்னன்னா, சார்கிட்ட அவருக்குள்ளே இருக்க அறிவை நான் பார்த்துருக்கேன். அந்தளவுக்கு ஒரு நாலேஜ் பர்சன்ஸு. இந்த படத்தோட சில சீன்ஸ்லாம் என்கிட்ட பர்சனல் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த படம் வெளிவந்தால் சாரோட அந்த மொத்த டோட்டலே இமேஜே மாறிடும். எப்படி மாறும்னா, நீங்கள் எல்லாம் நெக்கெல்லாம் சீக்கிரம் காமெடி பண்ணுறாங்கல்ல, அது இல்லை. இது வந்து வேறு மாதிரியான ஒரு ஒரு புது இயக்குனர் தமிழ் சினிமா பார்க்கும். அது மாதிரியான சார் கண்டிப்பாக வருவாங்க. அது சார் சொன்னது, சார் ஏன்ட்டு அது சம்மந்தம் என்ன பேசுனேன்னா, சார் இந்த சூழல் சரியில்லை, நமக்கும் தம்பிக்கும் படம் இருக்கக்கூடிய சூழல் சரியாக அமையலை, அதனால் வந்துட்டு நம்ம இந்த தம்பியை ஸ்டாப் பண்ண போகிறோன்னு சொன்னாங்க. அவ்வளோ சார் என்ன சொன்னாலும் நம்ம வந்து சரி. இது வந்து உங்கள் மேலே தப்பு, அவர் மேலே தப்பு. லாஸ்ட்டு என் மேலே தப்பு, அவர் மேலே தப்புன்னு சொல்கிறத விட, மஞ்சள் வீரன் ஒரு பெரிய டஃப்பு. அதில் போராடணும், அதில் பயணிக்கணும்னா அதுக்கு ஒரு நேரம் சூழ்நிலைகள்லாம் தேவைப்படுது சார். அவ்வளோதான் சார். காலம் நேரம் சூழல். எஸ்.